ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் ஆர்டர் வந்திருக்கு. நம்ம அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைனிங் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இது என்னென்னா, நம்ம ஒன் டேயில் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது சண்டே ஷூட் பண்ணது. நம்ம நெக்ஸ்ட் சண்டே தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒர்க் போயிட்டே இருக்கனால இது எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் கொஞ்சம் இல்லை. நம்ம லைனிங்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம அந்த அளவு எல்லாமே ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாரீயோட ப்ளவுஸ் அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வச்சு பார்த்து நம்ம வரைஞ்சி நம்ம இது பண்ணணும். எப்போவுமே என்கிட்டே ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நான் லைனிங் தான் ஃபஸ்ட் கட் பண்ணிடுவேன். இல்லை நீங்கள் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கும்போது நான் சார்ட் பேப்பரில் கட் பண்ணி அந்த மாதிரி தான் அளவு எடுத்துகிட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் லாஸ்ட் ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் போட்டால் போதும், சிம்பிளாக இருந்தால் போதும், ரேட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், சாம் ஆரி கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இது காப்பர் ஜரி இருக்கிறதுனால நம்ம காப்பர் ஜரி த்ரெட் வாங்கிட்டு எப்போவுமே நீங்கள் ஜரி த்ரெட்டில் போடும்போது ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 5 லைன்ஸாவது ஜரி த்ரெட் போடணும். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஓகேவா? 5 லைன்ஸ் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னா சுகர் பீட் யூஸ் பண்ண போகிறோம். சுகர் பீட் வச்சுமே ஒரு லைன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நம்ம என்ன த்ரெட் எடுக்கிறோம் அப்படின்னா காட்டன் த்ரெட் எடுக்கிறோம். இதே நீங்கள் கடைகளில் நார்மலாக ஷூவிங் த்ரெட்டும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா நரம்பு இருக்கும், அது வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக காட்டன் த்ரெட் அப்படின்னு கடையில் கிடைக்குது. நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டோம். இப்போ 3ஆம் நம்பர் பீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 பீட் சுகர் பீட் கொடுத்துட்டு நம்ம 3ஆம் நம்பர் பீடு ஒரு லைன் ஃபுல்லாக கொடுக்குறோம். இதை எண்டில் முடிக்கும் போதுமே நம்ம 5 சுகர் பீட் வச்சு முடிக்கணும். ஏன்னா நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கேப் அதிகமாக இருக்காது. ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேப் வரும். அந்த கேப்பை இது பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங் 3ஆம் நம்பர் பீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சுகர் பீட் கொடுக்குறோம். இதே மாதிரி தான் நீங்கள் செயின் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எது இது ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு 5 பீட் சுகர் பீட் கொடுத்துட்டு போடுங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் வருமோ அந்த இடத்துல டாட் வச்சுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சாரீ பேக் ஃபுல்லாமே அங்கங்கே டாட் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 3ஆம் நம்பர் பீடு வச்சு நம்ம எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம் அங்கெல்லாம் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். சேம் பேட்டர்ன் தான் நமக்கு ஃப்ரண்ட் நெக்குக்குமே வரும். ஃப்ரண்ட் அப்புறம் ஹேண்டுக்கு இது எல்லாத்துக்குமே சேம் பேட்டர்ன் தான். அதனால் ஒன் டேயில் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவ்லேயும் பார்டரில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அங்கங்கே டாட் வச்சிட்டோம் பேக் நெக்கில் இருக்கிற மாதிரி. இதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனோட ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கீங்க அப்படிங்கும்போது என்னை இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் டிசைனை சூப்பர் நீட் ஃபினிஷிங்கில் நானே ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன், ரொம்ப கம்மியான ப்ரைஸில். மறக்காமல் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ நம்ம அது கவரில் வச்சு நம்மளோட லோகோ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி நம்ம டெலிவரி பண்ணுறோம். அவங்க ரெகுலர் கஸ்டமர் உங்கள் கும்பகோணம் தான் அப்படிங்கும்போது அவங்க என்னோடய ஆஃபீஸ்லேயே வாங்கிப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ணணுன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.